Hello everyone, welcome to my channel, my lifestyle vlogs. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு நீங்க பாவாடை சட்டை, ஃப்ராக் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு நீங்க தைச்சுக்கலாம். இதுவரைக்கும் நான் போஸ்ட் பண்ண எல்லா டெய்லரிங் வீடியோஸையும் நான் பிளேலிஸ்ட்ல போட்டுருக்கேன். பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாவாடை சட்டை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வரப்போது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பஃப் ஸ்லீவுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மோல் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய லென்த்து, அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு. நம்மளுக்கு யூஸ்வலாக ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் தான் இது இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மோல் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு இது ரெண்டுத்தையும் வந்து 2 டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எப்படி நம்ம பேசிக்கான ஸ்லீவ் வரைவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் பஃப் ஸ்லீவுக்குன்றதை நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் ஸ்லீவ் நான் வரைஞ்சிருக்கேன். ஸ்லீவ் கையுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய ரவுண்டு அந்த கையை வந்து சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு 4 இன்ச்சஸ். அதாவது டோட்டலாக 8, அதை வந்து ரெட்டால் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 4 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மோல் அது வந்துட்டு 5.5 இன்ச்சஸ். இது வந்துட்டு அலவன்ஸ் எதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நம்ம கிளாத்தில் வரையும் பொழுது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ துணி விட்டு நம்ம தைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அலவன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லீவுடைய மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் டயக்ராம். இப்போ இதில் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் அப்படின்னும் பொழுது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கிளாத் விடுறோம். எந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு பாகம் இருக்குது பாருங்கள், அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கிளாத் கொடுக்கணும். அது எவ்வளோ கிளாத் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நார்மல் ஸ்லீவில் எவ்வளோ தூரத்துக்கு பஃப் ஸ்லீவ் வேணுமோ, அந்த பஃபினஸ் வேணுமோ அது அந்த அளவு வந்துட்டு அப்படியே ரெட்டிப்பாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கே நான் உங்களுக்கு ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன் பாருங்கள், அங்கே நம்ம நாட்சஸ் போட்டுக்கணும். இப்போ இதை வந்து டீட்டெயில்டாக நம்ம கிளாத்தில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் நான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். கீழே தையலுக்கான அளவுக்கு விட்டு ஸ்கேலில் கோடு போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் கையுடைய உயரம் அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ்க்கான அலவன்ஸ் ஒரு 4 இன்ச்சஸில் மார்க்கிங் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்மோல் மெஷர்மெண்ட் எவ்வளோனா 5.5 இன்ச்சஸ் இல்லையா, ப்ளஸ் 1 இன்ச்சஸ் சைடில் வந்து 1 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம கிளாத்தை விட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 1 இன்ச்சஸ் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 2 லைன் வந்து கிடச்சிருக்கு. கையுடைய இறக்கம் அந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இது நார்மலாக குழந்தைங்களுக்கு தைக்கும் பொழுது 2 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம இறக்கம் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து டயக்ராம் வரைஞ்சிட்டேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய கரெக்டான அளவுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நான் வந்து அந்த நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த 4 இன்ச்சஸ் அளவுக்கு நம்மளுடைய கை சுற்றளவு இருக்குது பாருங்கள், அதையும் மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் நாட்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறோம். ஒரு 3.5 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். அந்த மடிப்பு பாகத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து நம்ம விட்டு வைக்கணும். ஏன்னா வந்து ஃபுல்லாக பஃப் வந்து நம்ம வைக்க போகிறதில்ல, கரெக்டாக அந்த சென்டராக ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி 3.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதே அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கிளாத் எடுத்திருக்கேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பாருங்கள், அதில்
நம்ம இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணியிருக்கிறது எக்ஸாக்டான நம்மளுடைய ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நார்மலான ஸ்லீவ் நம்ம என்ன கட் பண்ணுவோமோ அதை தான் இந்த லைனிங் துணியில் கட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக கிளாத்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணுமோ அதை விட டபுள் மடங்காக எடுத்துக்கணும். 3 மார்க் பண்ணேன். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா திரும்ப இன்னும் ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம ஸ்லீவ் வைக்கிறோம் பாருங்கள், வச்சதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சஸ் இருக்குது. மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்லீவ் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மார்க்கிங்லேருந்து ஒரு 1 இன்ச்சஸ்க்கு அப்படியே மேலே வந்து போகிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். உடனே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போய் ஜாயின் பண்ணுறதோ இல்லை உடனே ஏற்றின மாதிரி நம்ம வரையக்கூடாது. லைட்டாக அப்படியே ஏற்றிட்டே போய் 1 இன்ச்சஸ் அளவுக்கு நான் வந்து அந்த கர்வை வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சஸில் நான் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் போடணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மேலே நம்ம எங்கே அந்த நாச் போட்டுக்கோமோ அதே மாதிரி கீழேயும் போட்டுக்கணும். இது ஏன்னு பார்த்திங்கன்னா கீழேயும் நம்ம வந்துட்டு ஃப்ளீட்ஸ் வைப்போம். அந்த பஃப் ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா கீழே நம்ம ஃப்ளீட்ஸ் வைப்போம். ஸோ கீழேயும் நம்மளுக்கு அந்த மார்க்கிங் வேணும். அப்போ தான் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பாருங்கள், அதில் கீழே நான் வந்துட்டு மடித்து தைச்சிட்ருக்கேன். இதே மாதிரி 2 ஸ்லீவையும் வந்து கீழே ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி கீழே வந்துட்டு மடித்து தைச்சிக்கிறோம். மாதிரி கீழே மடித்து தைச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நாச் போட்டோம் பாருங்கள், அது நம்மளுக்கு உள்ளே மடங்கியிருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி என்ன பண்ணிக்கோங்க, மார்க்கர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கீழே வரணுமோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடு நம்ம வந்து என்ன பண்ணிடணும், அதுக்குள்ளவே நம்ம ஃப்ளீட்ஸ் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு முடிச்சிடணும். இப்போ இது எப்படி நம்ம வந்து லைனிங்கோட இந்த மெயின் ஃபேப்ரிக் வச்சு எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் மேலே நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கோம். ராங் சைட் டு ராங் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வரும். தைச்சிக்கிட்டே வந்ததுக்கு பிறகு இந்த சைடு ஒரு இது லைன் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த இடத்துல நான் பின் போட்டிருக்கேன். அப்போ தான் எக்ஸஸாக எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஃப்ளீட்ஸ் இதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக வச்சுக்கோங்க. குட்டி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த பஃபினஸ் இருக்கும். ஸோ கீழே இப்போ வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சிட்ருக்கோம். ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு கையில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஊசியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான திங்ஸ் எடுத்து அதில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம பின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படி டேரெக்டாக வந்து ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த லைன் போட்ட வரைக்கும் நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதை தான் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா லைனிங் ஃபேப்ரிக்கோட அந்த மெயின் ஃபேப்ரிக்கை அந்த கார்னர்லலாம் அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணதும் கீழே எப்படி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மேலே வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அப்படி நம்ம வைக்கும்பொழுது நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு தூக்குன மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க அந்த லைனிங் துணி இருக்குது பாருங்கள், அதை விட வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் 1 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத்து விட்டுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு பஃபினஸ் நல்லா தூக்குன மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அட்டாச் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக அந்த நம்ம மார்க்கிங் போட்டிருக்க வரைக்கும் ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி முடித்ததும் நம்ம யூஷுவலாக எப்படி லைனிங் ஃபேப்ரிக்கோட மெயின் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் போட்டு போமா அந்த மாதிரி போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக அந்த பஃப் ஸ்லீவ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருப்பாங்க. பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள், நார்மல் ஸ்லீவாக இருக்கும். ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஃப் ஸ்லீவாக இருக்கும். இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகவே போகாது, அந்த பஃபினஸ் வந்து போகவே போகாது, நல்லா அப்படியே நிற்கும் உங்களுக்கு.
இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டின மாதிரி நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 inches அளவுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் ஆல்ரெடி மடித்து தைச்சிட்டேன். தைச்சதுக்கு பிறகு இப்போ இன்னொரு சைடு வந்துட்டு இந்த பஃப் ஸ்லீவோட அட்டாச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் தான் நான் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உள் பக்கமாக நம்ம வச்சு தைச்சிக்க போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு பைப்பிங் மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே நம்ம மடக்கிட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஃப்ளீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தெரியாது. அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சுடிதார் நெக்குக்கெலாம் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃப்ளீட்ஸ்க்கு மேலே அழகாக வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸும் தெரியும், ப்ளஸ் இந்த ரோப் வச்சுருக்கதும் ஒரு அழகாக இருக்கும். அது ஒரு மெத்தடாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது, இது ஒரு மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்லீவை வந்துட்டு பாவடையோட சட்டையில் நான் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக அட்டாச் ஆகும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாவாடை சட்டை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வரப்போகுது. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பஃப் ஸ்லீவை நல்ல பஃபினஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஸ்விங்.